ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காரசாரமான சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கேஜி அளவுக்கு நாட்டுக்கோழியை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் நல்லா தண்ணி வடிகட்டுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வடிகட்டும். இப்போ குக்கரில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதில் என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு முழு பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூடவே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி நாட்டுக்கோழி செய்யறப்போ, அதோட டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம, குறைவான மசாலாவிலே சூப்பரான டேஸ்ட்டா நாட்டுக்கோழி குழம்பு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க. அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்ட பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த நாட்டுக்கோழிய நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. குயிக்காவே செஞ்சிடலாம். நம்ம குக்கர்ல தான் செய்றோம் அப்படின்றதுனால ஒரு 2 விசில் விட்டு இறக்குனாவே சூப்பரான நாட்டுக்கோழி தயாராயிருங்க. இது நாட்டுக்கோழின்னா ஒரு உண்மையான நாட்டுக்கோழி இல்லைங்க. கிராஸ் கோழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கோழி தான். இப்ப இந்த மசாலாவோட ஃபுல்லா கறி எல்லாம் நல்லா கலந்து வர மாரி இப்படி எடுத்து விட்டுருங்க. நல்லா மசாலாலாம் இதோட ஒட்டட்டும். இப்ப இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கோழி வெட்டுறப்பயே நாங்க மஞ்சள் தூள் தடவி தாங்க இங்க குடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம் இல்லைங்களா? அதனால குழம்புக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா அந்த மாரி ஃபுல்லா கலந்து விட்டுறலாம். உப்பெல்லாம் எல்லா பக்கமும் வர மாரி உப்பு, மஞ்சள்லாம் ஃபுல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். இந்த கோழி டக்குன்னு வெந்துருங்க. நாட்டுக்கோழி மாரி ரொம்ப விசில்லாம் விட வேண்டாம். இது கிராஸ் கோழின்றதுனால 2 விசில் விட்டு நம்ம இறக்கிறணும். அப்படி இல்லைன்னா கறி தனியா நமக்கு கலண்டு வந்துரும். 2 விசில் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சோம் இல்லைங்களா? அதுலயே கொஞ்சம் தண்ணிய கலந்துட்டு இந்த கறியோட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த மசாலாவோட கொதிக்க விட்டுறலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிரலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்ப வீட்ல அரைச்ச இப்ப நல்லாவே கொதிக்குது பாருங்க. வீட்ல அரைச்ச கறி மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா? அதுதான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வேற எந்த வீட்ல அரைச்ச கறி மிளகாத்தூள் தாங்க 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருப்பேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காரசாரமா இருந்தா சாப்பிடுறது நமக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்ப இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு, இது கூட 1/2 மூடி தேங்காய கொஞ்சம் குழம்பு கெட்டியா வேணும் அப்படின்றதுக்காக நல்லா நைஸா அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஃபுல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு குழம்பு கெட்டியா வேணும்னா அதுக்கு தகுந்த மாரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் தண்ணி மாரி இருந்தா பரவாயில்லன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு, ஃபுல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் வர மாரி ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் மசாலாலாம் கட்டி பிடிக்காம எல்லா பக்கமும் நமக்கு நல்லா வரும். ஃபுல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ நீங்க செக் பண்ணிக்கோங்க. 2 விசிலுக்கு மேல விட்டுற வேண்டாங்க. குழம்பு நல்லா குழஞ்சு போயிரும். கறி எல்லாம் கலண்டும். 2 விசில் போதுங்க.
இப்ப பாருங்க குழம்பு எல்லாமே நமக்கு நல்லா கலந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கூட குறையும்னா நீங்களே பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்ப விசில் விட்டு இறக்கியாச்சு பாருங்க. நல்லா கம கமன்னு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். கடைசியா மல்லித்தழை கொஞ்சம் தூவிட்டு இறக்குனோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி தயாருங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதோட ஃபுல் இதுவும் உங்களுக்கு குடுத்துருப்பேங்க. மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.